Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. So Dhivya Arts and Crafts la நீங்க இதுவரைக்கும் tutorials நிறைய பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரு டைரக்ட் ஸ்டூடெண்டோட வர்க்கை வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஸ்டூடெண்டோட வர்க்கை வந்து திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சார்பாக நாங்கள் வந்து போடுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கும் எங்களோட இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களோடது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த சூப்பர் ஆசமான ஒர்க் பண்ணவங்க வந்து லதாமா. ஸோ அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 50+. ஸோ ஒரு 50+ல இருக்கிறவங்க எவ்வளோ க்ரியேட்டிவாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லதாமாவை பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு இப்போது வந்து எதாவது பண்ணணும், டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற கான்செப்டில் எங்கிட்ட கிளாஸஸ்க்கு வந்தாங்க. ஸோ பேசிக் லெவல் முடிச்சுட்டு இது வந்து அட்வான்ஸ் லெவல். ஸோ அட்வான்ஸ் கோர்ஸில் எம்போஸ்டு த்ரெட் ஒர்க் இன்ஸ்டியூட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒர்க்கு சொன்னோன்னா அந்த ஒர்க்கில் எக்ஸாக்டாக அதே ஒர்க்கை வச்சு ஒரு டிசைன் கம்ப்ளீட்டாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. ஸோ அந்த கான்செப்டில் இவங்க வந்து ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்கில் வர்றதை வந்து லீவ் ஸ்டிச்சில் பண்ணியிருக்காங்க. எம்போஸ்டு லீவ் ஸ்டிச். இது வந்து ஜர்தோசி லோட் ஒர்க். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி தான். இதில் வந்து த்ரெட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாமே வந்து ஜர்தோசியில் போட்டிருப்பாங்க. இந்த ஒரு ஃப்ளவர் பார்ட்டை தவிர்த்து மித்த எல்லாமே ஜர்தோசி. நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கூட, உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கூட இதில் வந்து மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட்டு வெரி ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரை பண்ணும் போது அவங்க எவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி எம்போஸ் லோட் ஸ்டிச். ஸோ இந்த ஃபெதர்ஸ் பார்ட் எல்லாமே வந்து ஜர்தோசி. இதில் இருக்கிற இந்த பீகாக்கோட பார்ட்டு தவிர்த்து இதில் இருக்கிற மற்றது எல்லாமே ஜர்தோசி. ஸோ ஜர்தோசியோட லுக்கை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ மைனூட்டாக அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து எலிஃபண்ட். ஸோ இந்த எலிஃபண்ட்டை வந்து நீங்கள் நல்லா டீட்டெயிலாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து த்ரெட்ஸு. நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு எவ்வளோ ஒரு அழகாக, எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஷேட்ஸ் கொண்டு வந்து அவங்க போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாமே வந்து சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கிற ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ ஒரு டிசைன், ஒரு ஸ்டிச்சஸை வந்து டிசைனில் வந்து எவ்வளோ அழகாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். அடுத்தது வந்து இந்த ஜர்தோசிலேயே ஃப்ரெஞ்ச் நாட்ஸு. ஸோ ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட்னா ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இங்கே அதுக்கு முன்னாடி படித்த ஸ்டிச்சஸையும் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் அவங்க பேசிக் லெவலில் படித்த சம்கி ஒர்க், கர்தானா ஒர்க்கை இன்க்ளூட் பண்ணி ஜர்தோசிலேயே அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்காங்க. இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக அவுட்டர் லேயர் ஃபுல்லாக ஜர்தோசியில் போட்டுட்டு இன்னர் லேயரில் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபெக்ஷன் எவ்வளோ, அந்த ஷேப்பாக இருக்கட்டும், அந்த ஷார்ப்னஸாக இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸஸில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் லேர்ன் பண்ணுறதும் இல்லாமல் அதை வந்து டிசைனில் எப்படி போடலாம், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் அந்த டிசைனில் அந்த எக்ஸாக்ட் ஸ்டிச்சஸை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இங்கே படிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே, ஆல் ஓவர் எல்லா பார்ட்டுமே லவங்கம் ஸ்டிச்சஸ், சில்க் த்ரெட்டில் லவங்கம் ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஃப்ளவராக இருக்கட்டும், அந்த லீஃப் பார்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லவங்கம் ஸ்டிச்சஸ் மட்டுமே யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய டிசைன்ஸ் தான் போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் நிறைய போட அவங்களே வந்து நாங்கள் பெரிய டிசைன்ஸில் போடுறோம் அப்படின்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய டிசைன்ஸில் போடும்போது தான் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், அதில் எப்படி கரெக்ஷன் பண்ணணுன்றது தெரியும், பர்ஃபெக்ஷன்ஸ் வரும், ஸ்பீட் வரும். இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய டிசைன்ஸ் தான் கொடுப்பேன். இது வந்து ஃபுல்லாமே த்ரெட்டில் போட்ட லவங்கம் ஸ்டிச்சஸ். இது வந்து ஜர்தோசியில் வர லவங்கம் ஸ்டிச்சஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த லவங்கம் ஸ்டிச்சஸவே கவர் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட வேறு ஸ்டிச்சஸ் வராது. இதை வந்து ஹைலைட் பண்ணணும், இன்னும் ஹைலைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பீட் வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஷார்ப்னஸ்ஸு எல்லா இடத்துலையும் இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருந்துருக்கும். ஸோ பார்த்தாலே இது தெரிஞ்சலாம் ஒரு பீகாக் ஃபெதர்ஸ் அப்படின்னு. இது வந்து ஜர்தோசி எம்போஸ்டு லீவ் ஸ்டிச். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாக்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜர்தோசிலே ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பாக இருக்கட்டும், அந்த கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம க்ரியேட்டிவாக நம்ம போட டிசைன்ஸ் போட வர்றது தான். ஸோ அந்த வகையில் அவங்க போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி எம்போஸ் லீவ் ஸ்டிச்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லோட் ஸ்டிச். ஸோ ஜர்தோசி லோட் ஸ்டிச்சை வச்சு
ஃபுல்லாமே ஜர்தோசி தான், வேற த்ரெட்டே யூஸ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி தான். ஸோ ஜர்தோசியை ஹேண்டில் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் பிகினர் ஸ்டேஜஸில் வந்து ஜர்தோசியை ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து கலர் காம்பினேஷன் பார்த்து அந்த ஷேப் பர்ஃபெக்டாக கொண்டு வந்து எவ்வளோ அழகாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள். அடுத்தது வந்து ஜர்தோசி லீட் ஸ்டிச்சு, இதுவுமே ஃபுல்லாமே ஜர்தோசி தான். ஸோ திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியும். ஸோ நிறைய கலர் காம்பினேஷன் தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஷேடிங்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரும் அதை சுற்றி லீஃபும் இருக்கிற கான்செப்டில் அவங்க போட்டிருக்காங்க. லீஃபோட ஷேப்லாம் ரொம்ப சின்ன மைனூட் பார்ட்டாக இருந்தால் கூட அதில் எவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த ஷேப்ஸ் வந்திருக்கு. இவங்களோட ஒர்க் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ் லெவலில் ஒரு லேர்னர் பண்ண மாதிரியே இருக்காது, ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பெரிய டிசைன்ஸ் போடுறது. இங்கே வந்து டிசைன்ஸ் வந்து பெருசாக கொடுத்து நம்ம போடுறதுனால அதில் வர ரிசல்ட் தான் இவங்களுடைய ஒவ்வொரு ஒர்க்கும். இதே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது வந்து எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை, அதே நேரத்தில் தூரம் வந்து ஒரு தடை இல்லை. ஸோ லேர்ன் பண்ணும்போது நம்ம கிட்டக்க இருக்கிற சின்ன சின்ன கிரியேட்டிவான விஷயங்களை நம்ம ஒரு எம்ப்ராய்டரியில் கொண்டு வந்து அதை ஹைலைட் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. இது லடாமா ஒர்க்கோட பார்ட் 1 தான். ஸோ இன்னும் பார்ட் 2 வந்து உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். அதில் அவங்களோட ஒர்க் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது, இன்னும் எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னும் ஒரு வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரியான கிராஃப்ட், இந்த மாதிரியான ஒர்க் வந்து நீங்கள் எங்ககிட்ட டைரெக்டாவோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் கற்றுக்கணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.